வரப்போற இந்த மாசத்துல உள்ள ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். அதாவது ரம்ஜானுக்கு ஈக்குவலான நாள். அது எந்த மாசம் ப்ரோ? எந்த 10 நாள்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துல்ஹிஜ்ஜா வந்து ரம்லானுக்கு நிகரான ஈக்குவலான ஒரு முக்கியமான மாசம் சொல்லலாம். துல்ஹிஜ்ஜாவோட ஃபர்ஸ்ட் 10 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த ஃபர்ஸ்ட் 10 நாள்ல தான் நம்ம ஹாஜிங்க வந்து ஹஜ் செய்வாங்க. நம்ம இங்க இருந்தே ஹஜ்ஜுக்கு நிகரான இபாதத்தை பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிக் கேலண்டர்ல துல்ஹிஜ்ஜா மாசத்தோட ஃபர்ஸ்ட் 10 நாள், நம்ம இங்கிலீஷ் கேலண்டர்ல மே 19 இருந்து மே 28 வரைக்கும். சோ இந்த 10 நாட்கள்ல எந்த மாதிரி இபாதத் செய்யணும் அப்படின்னா, நம்ம ரெகுலரா தொழுற மாதிரி 5 வக்த் டெய்லி விடாம தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் அண்ட் இஸ்திக்ஃபார் நிறைய செய்யுங்க. முடிஞ்சா 10 நாள் நோன்பு வைங்க. முக்கியமா 9வது நாள் அதாவது அரஃபாவோட நாள் அன்னைக்கு நோன்பு வைங்க. தாஜுத் படிங்க, நிறைய துவா செய்யுங்க, சேரிட்டி கொடுங்க. அதாவது தேவை உள்ளவங்களுக்கு பணமோ அவங்க என்ன நீடோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க குர்பானி கொடுக்க போறீங்கன்னா இந்த 10 நாள்ல உங்க முடியோ உங்க நகத்தை எதுவும் நீங்க வெட்டக்கூடாது. ஹஜ் போறவங்க நிகரா நம்மளும் ஹஜ் செய்யணும் அப்படின்ற நியத் வச்சுட்டு இந்த இபாதத்தை நீங்க செய்யுங்க. சோ இந்த நீங்க இபாதத் செய்யறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு ஹஜ்ஜுக்கு நிகரான ஒரு நன்மை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கு தெரியும், அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஹஜ்ஜுக்கு கூட அல்லாஹ் கூப்பிடலாம் இன்ஷா அல்லாஹ். வரப்போற 9வது துல்ஹிஜ்ஜா இந்த அரஃபாவோட நாள்ல எந்த மாதிரி இபாதத் செய்யலாம், என்ன துவா செய்யலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல அரஃபா துவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ டீடைல்ஸ் எடுத்துட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்க நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.